விஜய்க்கு டான்ஸ் ஆட மட்டும் தான் தெரியும், ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நயினார் சொல்லியிருக்காரு. இல்ல, இதெல்லாம் அவருடைய கருத்து. இது உலகத்துக்கே தெரிந்த கருத்து. மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆட தெரியுங்கிற மாதிரி வெற்றி தலைவர் தளபதிக்கு ஆட தெரியும். ஆனா அவர் எப்போதுமே, நான் அந்த மேடையிலே கூட சொன்னேன், அவர் தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல, தமிழுக்காக ஆடும் தலைவர், தன்மானத்திற்காக ஆடும் தலைவர். நாட்டுப்புற கலைஞர்களை மதித்து அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அதை செய்தார். அடுத்து சிபிஐ வழக்குக்கு அப்புறமா விசாரணைக்கு அப்புறமா பிஜேபி விமர்சிக்குது இல்லை அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. விதவிதமாய் வித்தியாசமான ஒரு விளம்பரம் வரும். அது மாதிரி எப்பயுமே அண்ணன் சீனியான எப்போதுமே விதவிதமா வித்தியாசமா வருவார். 100க்கும் 1000க்குமே நிறைய இடங்கள் அவர் மாத்தி மாத்தி பேசுவார். அது ஒரு நகைச்சுவையா நம்ம தாண்டிட்டு போயிடணும். வேற தாவகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறது சொல்லிட்டு நான்கு சொல்லி இல்ல, அவரு துணை கேள்விக்கு தான் ஒரு பதில் சொன்னாரு. கூட்டணி குறித்து, காங்கிரஸ் கூட்டணி குறித்து நாங்க எப்படி முடிவு பண்ண முடியாது, அவங்க தான் முடிவு பண்ண முடியும். நம்முடைய கொள்கை கோட்பாடு குறிக்கோள்லாம் எப்போதுமே தெளிவா தலைவர் சொல்லிட்டாரு. அதிகார பதிவு என்பது நாங்க எப்போதோ சொல்லிவிட்ட ஒரு விஷயம். ஆனால் காலங்காலமாக அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய விஷயம். இது கேட்டு பெறுவதல்ல, தானாக தருவதற்கு ஒரு மனம் வேண்டும். சொல்லும் போதே ஒரு சிரிக்கிறார். யாருன்னு அந்த தெர்மோகல் அண்ணன் கேட்கிறாரு. அண்ணன் அதே மாதிரிதான், அவர் அந்த மண்ணின் மைந்தர். அவருக்கு இது மாதிரி புது புது ஐடியாக்கள்லாம் வரும். இவர் இந்த செல்லும் செல்லா அப்படிலாம் இல்லை. இது வெல்லும் அரசியல். இவர் உண்மையிலேயே மக்களின் பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம். நானே அதிர்ச்சியில் ஒரு 50 பேர் வருவாங்க பார்த்தா தன்னிச்சையாக தன்னியல்பா எத்தனை பேர் வராங்க. அப்ப இது மக்களினுடைய ஆதரவு அதிகரித்து இருப்பதை பார்த்து ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் வருகிறது. ஊடகத்தின் வாயிலாக நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய அந்த வாக்கை முதல்ல பாதுகாத்து தேர்தல் அன்று சிந்தாமல் சதறாமல் வெற்றி தலைவருக்காக அந்த விசில் சின்னத்தை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. தினம் ஒரு பாலியல் வழக்கு வருகிறது. நம்மள மாதிரி ஒரு ரிப்போர்ட்டருங்க, இவர மாதிரி ஒரு கேமராமேன் கல்குவாரியை தட்டி கேட்கப்படுறதுக்கு 50 குண்டாஸ் அவரை போட்டு அடிச்சு அவர் மனசாட்சியெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்டு, இதையெல்லாம் சுட்டி காட்டி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை அரசியல், இவரை இழிவுபடுத்துவது, இந்த அநாகரிகத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. புதுசுல இன்னைக்கு அதான் சொன்னாரு, நாங்கள் மக்கள் பணியை போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். எங்களுடைய அரசியல் என்பது வேறு. கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு சார்? இல்ல நம்ம கூட்டணி எப்படி? நம்ம தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு ஜனநாயக கட்சி. பொதுக்குழு கூடியது, ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். நான் தான் அந்த தீர்மானத்தின் போது வாக்கெடுப்பு நடத்தினேன். ஏகமனதா கூட்டணி சார்ந்த அனைத்து முடிவுகளையுமே வெற்றி தலைவர் அவர்கள் எடுக்கலாம்னு நாங்க அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம். அப்ப இது ஒரு பைலா. அப்ப எல்லா முடிவுகளையும் உறுதியாக வெற்றி தலைவர் அவர்கள் சொல்வார். அதிகாரத்தில் பகிர்வு என்பதும் கதவுகளை திறந்து வைப்பது என்பதும் நாங்க எப்பவோ பண்ணிட்டோம். ஆனா இறுதி முடிவு என்பதை வெற்றி தலைவர் சீக்கிரம் சொல்லுவார். ரெண்டு கட்சிகளுடைய அதிமுக திமுக பெரும்பாலான கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க தீர்மானம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம பக்கம் கூட்டணி இல்லாத மாதிரி தான் ஒரு தோணுது. இல்ல நம்ம மக்களோட சந்திச்சு எப்படி? வெயிட் அண்ட் வாட்ச் தலைவா. ஒரு தலைவர் சொல்லட்டும். இது இன்னும் ட்ரெய்லரே வரல, அதுக்குள்ள மெயின் பிக்சர் கேட்டாபடி பொறுத்திருந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள். ரெண்டு கட்சி கூட்டணியில இருந்து பிரிவாங்களா? இல்ல, நீங்க 3 வாட்டி கேட்டாலும் அதே பதில் தான். ஜனநாயக முடிவு, பொதுக்குழு முடிவு, தலைவர் தான் சொல்லணும். தலைவரே சொல்வார், நல்லா சொல்வார், சீக்கிரம் சொல்லுவார். தேங்க்யூ சோ மச்.